ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஜென்ரலாக ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் இருக்குது பார்த்திங்கன்னா கோல் இந்தியா, இன்ஃபோசிஸ், ஐடிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மாருதி சுசுக்கி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ரிலையன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி, ஸ்டேபிள் கம்பெனிஸ். இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன், அதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இவங்களோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி ப்ரைஸ்டு மார்க்கெட் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி நல்ல க்ரோத் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட், அப்புறம் சேல்ஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுற ஸ்டாக்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ரெப்புடேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹைலி வேல்யூடு இந்த மார்க்கெட். எப்போவுமே வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ். எப்போவுமே வந்து சேஃப்டி மெஷர்ஸில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கும். கிரெடிட் ஒர்த்தினஸ், மெயினாக வந்து கிளியர் ஃபினான்ஷியல் டியூஸ், அப்ளிகேஷன் ஈஸியில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்கும். மற்ற ஸ்மால் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து ரொம்ப இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்முக்கு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோத் ப்ராஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸ்டெடி க்ரோத் ஓவர் டைம் இருக்கும். டாக்ஸேஷனில் பார்த்திங்கன்னா கெயின்ஸ் அண்டர் இன்கம் செக்ஷன் சி அது மாதிரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ரீசன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அது மாதிரி பார்த்தோம்னா டிசைரபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அச்சீவிங் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபர்ஸ் ஹை ரிட்டர்ன் தட் பெய்டு குவார்ட்டர்லி, அது வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபெசிலிட்டிங் கார்பஸ் பில்டிங், நமக்கு குட் கார்பஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபெசிலிட்டேட்ஸ் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசெஷனோ இன்ஃப்ளேஷனோ எக்கனாமிக் ஸ்டேஜ்னேஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் ப்ரைஸ், இது வந்து சூட்டபிள் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். அப்புறம் வந்து மேஜர் அட்வான்டேஜ் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் அண்ட் ரெகுலர் டிவிடெண்ட் கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு அச்சீவ் ஃபினான்ஷியல் கோல்ஸ், அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். லாங் டேர்மில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிக்விடிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்லோ க்ரோத் ரேட் இருக்கும். சில சமயம் ஸ்லோவாக வந்து மேலே ஏறும். ஆனால் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் யூஸ் பண்ணும்போது சேஃப்டி மெஷர்ஸில் பேஷண்ட்டாக இருந்தோம்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோ டிவிடெண்ட் ஈல்ட்ஸ், சம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து லோ டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும். சம் ஸ்டாக்ஸ் வந்து ஹை டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும். கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் ஆனால் 1-2 ஸ்டாக்ஸை வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் க்ரோத்து, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் எல்லாமும் கூட நிறைய இருக்குது. இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோர் தேன் 10%, 15% கூட நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இன் இந்தியா அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் டு இண்டிவிஜுவல்ஸ் ஹூ வாண்ட் டு ஜென்ரேட் ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் ஓவர் லாங்கர் பீரியட் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். எப்போல்லாம் ஒரு மார்க்கெட் கிராஷ் வருதோ, இல்லை வந்து ஒரு இதோட ப்ரைஸ் இறக்கம் வருதோ, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 12%, 15%ங்கிற மாதிரி நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.